ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, இன்று என் அருள் உனக்கு கிடைத்து விட்டதால் தான் இப்போது என்னை பார்த்திருக்கிறாய். நிச்சயமாக இந்த நாள் உனக்கு பேரதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கப் போகிறது. ராஜயோகம் நிறைந்த வாழ்க்கையை நீ பெறுவதற்கு தயாராகிவிட்டாய் என்பதை உணர்த்துவதற்காக தான் இப்போது நான் உன் கண்ணுக்கு எதிரே வந்தேன் என் செல்லமே. இனிமேலாவது நான் கொடுப்பதை தவறாமல் பெற்றுக்கொள். எப்போது உனக்கு நல்லது செய்ய வந்தாலும் சரி, அல்லது நல்லது சொல்ல வந்தாலும் சரி, என்னை கண்டுகொள்ளாமல் கடந்து போவதன் காரணம் என்னவோ? உனக்கு நேரமில்லாமல் இருக்கிறாயா, அல்லது என்னை பற்றிய நினைவே உனக்கு இல்லையா? யோசித்துக்கொள் என் செல்லமே. எதை செய்தாலும் நல்லது நடக்க வேண்டும் என்று யோசித்துதானே செய்கிறாய். உன் வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செய்யப்பார். புதிதாக ஒன்று கிடைக்கப் போகிறதே என பழைய ஒன்றை யாரும் தூக்கி போட்டு விடக்கூடாது. அது வேலையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, புதிதாக ஒன்று கிடைக்கப் போகிறது, உனக்கான சந்தோஷத்தை தருமா என்பதை புரிந்து கொண்டு அதற்கு அடுத்தபடியாக நீ யோசனை செய்து பழையதை தூக்கி போடலாமே தவிர, புதிதாய் ஒன்று வந்துவிட்டதே என பழைய உறவையோ பழைய வாழ்க்கையோ வெறுத்துவிடக்கூடாது என் செல்லமே. உனக்கான மகிழ்ச்சியும் வெற்றியும் ஒருபோதும் இன்னொருவர் மூலமாக கிடைக்காது. நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் அந்த சந்தோஷத்தை உனக்குள்ளிருந்து நீதான் உருவாக்கி கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டுமென்றாலும் அதற்கான முயற்சியை நீதானே செய்ய வேண்டும். உன் வராகி அம்மாவின் மீது நீ எந்த அளவு பக்தியோடும் பாசத்தோடும் அன்போடும் இருக்கிறாய் என்பது தெரிந்ததால்தான் உனக்கான ராஜயோகம் நிறைந்த வாழ்க்கையை ஆசீர்வதித்து அருள் செய்வதற்காக நானே உன்னை தேடி வந்துள்ளேன். அளவுக்கு அதிகமான அன்பு மட்டும் உன்னை முட்டாளாக்கிவிடாது. சில பேரை நீ அளவுக்கு அதிகமாக நம்பினால் கூட அவர்கள் உன்னை ஏமாற்றி பெரும் முட்டாளாக மாற்றிவிடுவார்கள் என் செல்லமே. அதனால்தான் காட்டில் வாழும் மிருகங்களிடம் கூட கவனமாக நடந்து கொள்ளலாம், மனிதர்களிடம் எப்போதும் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும், கவனத்தோடு இருக்க வேண்டும் என நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். தவறு செய்தவர்களை மன்னித்து விடு, ஆனால் துரோகம் செய்தவனை மீண்டும் மன்னித்து உன் அருகில் மட்டும் வைத்து கொள்ளாதே. அவன் எப்போது எப்படி மாறுவான் என உன்னால் யோசனை கூட செய்ய முடியாது என் செல்லமே. அவன் எப்போது ஒருமுறை உனக்கு துரோகம் செய்ய நினைத்து விட்டானோ, துரோகம் செய்ய ஆரம்பித்து விட்டானோ, இனிமேல் அவன் எண்ணம் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறக்கூடும். அப்படி உன்னை ஏமாற்றிய மனிதர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது. உனக்கு ஒருவர் கெடுதல் செய்து விட்டாரே என நினைத்து நீ யாரையும் பழிவாங்க யோசிக்காதே. உன்னை ஏமாற்றியவரும் உன்னை வேதனைப்படுத்தியவரும் நிச்சயம் அதற்குரிய தண்டனையை அனுபவித்தே தீருவார். உன் லட்சியம் என்ன என்பதில் நீ தெளிவாகத்தானே இருக்கிறாய். அதற்கான வேலையை நேசித்து செய்யப்பார். நீ செய்யக்கூடிய முயற்சியும் உழைப்பும் நிச்சயமாக உன் லட்சியத்தை நீ அடைவதற்கு உனக்கு உறுதுணையாய் இருக்கும். ஏனெனில் இன்று முதல் உனக்கு உன் வராகியம்மா நானும் துணையாயிருந்து உன் வேலைகளையெல்லாம் பங்கு போட்டு செய்யப் போகிறேன். இனி நீ எதை செய்தாலும் அது உனக்கு வெற்றியானதாக மட்டும்தான் இருக்கும் என் செல்லமே. தேவையற்ற விஷயங்களை தேக்கி வைத்து கொண்டு உன் மன பாரத்தையும் அதிகமாக்கி கொண்டு மன உளைச்சலுக்கு ஆளாகாதே. எது தேவையில்லையோ, எது உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறதோ, எதை நினைத்தால் உன் மனம் கவலைப்படுகிறதோ அந்த விஷயங்களை பற்றி யோசிப்பதை நிறுத்திவிடு. நிம்மதி உனக்கு தானாக கிடைக்கும். உன் லட்சியமும் உனது எல்லையும் எதுவென்று உன் மனதிற்கு தெரியும் வரை மற்றவர்கள் 1000 விமர்சனங்கள் சொன்னாலும் கவலைப்படாதே என் செல்லமே. உனக்கென ஒரு லட்சியத்தை வைத்துக்கொள். இதைத்தான் செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இதுவரையிலும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், இதற்கு மேல் ஒருபோதும் நாம் தவறாக நடந்து கொள்ளக்கூடாது என எல்லா விஷயங்களிலும் ஒரு எல்லைக்கோட்டை வைத்து கொண்டு அதற்கு பிறகு உன்னுடைய வேலையையும் முயற்சியையும் உழைப்பையும் செய்து லட்சியத்தை அடைய பழகு. நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றுவேன். உனக்கு துணையாய் உதவி செய்து எல்லா விஷயங்களிலும் நீ நினைத்ததை உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உன்னை ஏமாற்றியவர்களை நீ மன்னித்து விடலாம், ஆனால் மறந்து கூட மறுபடியும் அவர்களை நம்பி விடாதே. சிந்தித்து கொண்டே நீ பல விஷயங்களை யோசிக்கிறாயே தவிர அதற்கான முடிவும் எடுப்பது கிடையாது, அதை செய்ய ஆரம்பிப்பதும் கிடையாது. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள். நீ வாழ்க்கையில் முன்னேற நினைக்கிறாய், ஜெயிக்க நினைக்கிறாய், எல்லாம் சரிதான். ஆனால் அதற்காக நீ யோசனை மட்டும் செய்கிறாயே தவிர சிந்தித்து கொண்டு இருப்பதால் சிறந்து விளங்கிவிட முடியாது என்கிற உண்மையை புரிந்துகொள். சிந்தனையை செயல்படுத்தினால் மட்டும்தான் உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் என் செல்லமே. நிச்சயம் உன்னை வெற்றி பெற வைக்கத்தான் நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ பல விஷயங்களை கற்றுக்கொள்ளாமல் கவலைப்பட்டு கொண்டே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அத்தனையும் கடந்து வா.
எதை செய்ய வேண்டும் என யோசிக்கிறாயோ அதை உடனே செய்ய ஆரம்பி. நாளை நாளை என எதையும் தள்ளி போட வேண்டாம். நீ எதை செய்ய நினைத்தாலும் உடனே அந்த சிந்தனையை செயலாக மாற்ற ஆரம்பித்து விடு என் செல்லமே. யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்க வேண்டுமென உன் வராகியம்மா நான் தவியாய் தவித்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்களிடம் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டு விட்டாய்தானே? கற்றுக்கொண்ட வரையிலும் சரிதான். ஆனால் அதே செயல்களை நீ செய்யக்கூடாது. ஏனெனில் மற்றவர்கள் 1000 நல்லதும் செய்வார்கள், கெட்டதும் செய்வார்கள். எது நல்லதோ அதை மட்டும்தான் நீ செய்ய வேண்டும். ஒருவர் செய்வதை அப்படியே பின்பற்றி நீ வெற்றியை பெற்றுவிடலாம் என நினைக்காதே என் செல்லமே. எல்லா விஷயங்களையும் உன் பாணியில் நீ யோசனை செய்தபடி உனக்கான சிறப்பானதாய் மாற்றி அமைத்து செய்யப்பார். மலருக்கு எப்படி அதன் மனம் இருக்கும் வரையிலும் மதிப்பு கொடுக்கிறார்களோ அதே போலதான் இந்த பூமியில் எந்த மனிதன் பணத்தோடு இருக்கிறாரோ அவனுக்கு மட்டுமே மதிப்பு கொடுக்கப்படுகிறது என்பது எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட பணத்தை சேர்க்கவும் சம்பாதிக்கவும் தானே இங்கு எல்லாரும் கஷ்டப்படுகிறார்கள். நீயும் அப்படி உனக்காக ஓடி ஆடி அலைந்து கஷ்டப்பட்டு சம்பாத்தியத்தை சேர்த்து வைக்கிறாய். ஆனால் எதுவுமே கையில் தங்குவதும் கிடையாது. கடன் பிரச்சனையும் இருக்கிறது, மன நிம்மதியும் இல்லை. இப்படி இருந்ததும் இல்லாததுமாக பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது. இல்லாத விஷயங்களை இல்லாததாக ஆகும்படி செய்து எல்லாமே கிடைக்கக்கூடிய, எல்லாமே இருக்கக்கூடிய அற்புத வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். ராஜயோக வாழ்க்கையில் இல்லை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது தானே? எல்லாமே உன்னிடம் இருக்கிறது என்ற வார்த்தையும், எல்லாமே நீ மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எண்ணத்தையும் உனக்குள் உருவாக்கி உன் வாழ்க்கையை நான் அழகாய் ஆக்கப் போகிறேன். யாரிடமும் உனக்கான நியாயம் இருக்கும் என எதிர்பார்க்காதே. இங்கு உள்ள மனிதர்கள் எல்லாருமே அவரவர்கள் நியாயத்தை தான் யோசிப்பார்களே தவிர மற்றவர்களுக்கு நல்லது செய்யவோ உதவி செய்யவோ யோசிக்கவே மாட்டார்கள். காரணங்கள் சொல்பவர்கள் எல்லாம் காரியங்களை செய்வதில்லை என் செல்லமே. அதே போல காரியங்களை சரியாக செய்பவர்கள் அது சரியில்லை, இது சரியில்லை, அது வரவில்லை, இது வரவில்லை என காரணமும் சொல்ல மாட்டார்கள். நீ எப்போதும் காரியவாதியாக இருக்க வேண்டுமே தவிர, அதாவது காரியங்களை சிறப்பாக செய்யக்கூடிய ஆளாக இருக்க வேண்டுமே தவிர, சரியில்லை, நடக்கவில்லை, ஒத்து வரவில்லை என காரணங்களை சொல்லக்கூடிய ஆளாக இருக்கக்கூடாது. சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்திய மனிதர்கள் யார் என்பது எனக்கு தெரியும். அவர்களுக்கு உரிய தண்டனையையும் நான் ஏற்கனவே யோசித்து வைத்து விட்டேன். நீ எல்லோரிடமும் நல்ல பிள்ளையாக நடந்து கொள்கிறாய். எல்லோருடைய தேவைக்கும் போய் உதவி செய்கிறாய். அப்படிப்பட்ட உனக்கு ஒரு தேவை என்கிற போது நான் எப்படி ஓடி வராமல் இருப்பேன்? இதோ உனக்கான நல்லதை செய்வதற்காக வந்துவிட்டேன். அதிகம் பேசி பேசி மனிதர்களை திகட்ட வைத்து விடாதே. யாரிடமும் போய் அழுது வருத்தப்பட்டு வேதனைப்படாதே. இல்லை என்றால் எப்போது பார்த்தாலும் பேசிக்கொண்டும் அழுது கொண்டும் இருந்தால் ஒன்று உன்னை ஒதுக்கி வைத்து விடுவார்கள், இல்லை என்றால் மட்டம் தட்ட ஆரம்பித்து விடுவார்கள். அதனால்தான் எப்போதும் கௌரவத்தோடும் மரியாதையோடும் மற்றவர்கள் மனதை புரிந்து கொண்டு சூழ்நிலைக்கேற்ப நடந்து கொள்ளச் சொல்கிறேன். நிச்சயமாக உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாய் நான் அமைத்து கொடுப்பேன். கொஞ்சம் பொறுத்திரு. இன்று முதலே உனக்கான வாழ்க்கை ராஜயோகம் நிறைந்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிடும். இனி எல்லாமே உனக்கு கிடைக்கப்பெற்று சகல சௌபாக்கியங்களோடு நீ வாழப் போகிறாய்.